ஹாய்மா. ஹாய். இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? இன்னைக்கு பூஜை அறை டிப்ஸ் சொல்ல போகிறோமா? சரி சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பூஜை அறையில் எல்லாமே நல்லா மங்கள பொருளாக நிறைய வைக்கணுமா? ஓகே. பூஜை அறையில் முக்கியமாக மஞ்சத்தூள் நிறைய வச்சுக்கோங்க. இருக்கு பார்த்தீங்களா? விபூதி, சந்தனம், ஓகே, குங்குமம். யார் வந்தாலும் குங்குமம் கொடுக்கணும் சுபங்களுக்கு. இது பச்சை கற்பூரம். இது எதுக்கு வைக்கிறீங்க? இந்த பச்சை கற்பூரம் பூஜை ரூமில் வச்சுக்கணும். விளக்கு எரியுது இல்லையா? ஆமாம். அப்போ விளக்குல கொஞ்சம் போட்டு விளக்கு ஏற்றினா ரொம்ப நல்லது. வாசனையாக இருக்குமோ? வாசனைக்காகவும் இல்லை, மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கும். அதே மாதிரி ஜவ்வாது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். ஓகே. நம்ம சுவாமி படத்தை துடைக்கிறோம் இல்லையா? அப்போ துடைக்கும் போது பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு தண்ணியை போட்டு அந்த துணியை போட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கீழவும் நம்ம தண்ணியை போட்டு தொடச்சிட்டு கோலம் போட்டு மங்களகரமாக இருக்கும். ஓகேம்மா, இந்த டிப்ஸ் எல்லாம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.